உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். ஒரு சாதாரண தொண்டனா இங்க இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் சேலஞ்ச். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர், ஒரே ஒரு மேயர். இதே சென்னையில டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்க. இளைஞர்களின் எழுச்சி குரலாக, சமூக நீதியின் மது உருவமாக நமது பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் ஆதவ் அர்ஜுனா அவர்களை எழுச்சி உரையாற்ற வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். எல்லோருக்கும் வணக்கம். மாண்புமிகு பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர், எப்பயுமே அண்ணன் பொதுச் செயலாளர்னு சொல்லுவோம். இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஆர்கே நகரில் அவரை பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய சகோதரர் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர், அதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. நம்ம தேவகி அக்கா, அப்புறம் இன்னொரு சகோதரி, நம்ம மாவட்ட செயலர் அண்ணன் சுரான்னு கரெக்டாக பேர் வச்சிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பெரம்பூர் தொகுதியுடைய மாவட்ட செயலாளர், அந்த மாதிரி இங்கெல்லாம் நம்ம உக்காந்து ஒரு மீட்டிங் போடும்போது எப்படி இருக்குன்னா, உண்மையிலே சொல்கிறேன், ஒரு குடும்பமாக சேர்ந்து வந்து ஒரு திருவிழாவுக்கு வந்து பேசினா எப்படி இருக்கும், பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான் தமிழக வெற்றி கழகம். எப்படி மாண்புமிகுன்னு என்னுடைய பொதுச் செயலாளரை பார்த்து சொல்கிறனோ, இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, சரியாக போன மாதம் இதே இடத்துல டிராஃபிக்னால பைக்கில் வந்தேன். கரெக்டாக மீட்டிங் முடிகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தேன். 9:59 என்னுடைய கடைசி பேச்சு இதே மேடையில், இதே இடத்துல. அப்போ நான் ஒரு பதிவு பண்ணேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஒரு பதிவு பண்ணேன். உங்களுடைய கட்சி எங்கே ஆரம்பிச்சதோ ராயபுரத்தில், அங்கேயே ஆரம்பிக்கிறோம், அங்கேயே முடிக்க போகிறோம். ராயபுரத்தில் ஆரம்பித்து ஆர்கே நகரில் முடிக்க போகிறோம். அடுத்த மீட்டிங் வரும்பொழுது எங்களுடைய தலைவர், எங்களுடைய அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சரா வருவாரு அப்படின்னு 9:59க்கு முடிச்சோம். அதை சாத்தியப்படுத்தியது பெண்களும் இளைஞர்களும். அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஆரம்பிச்சலாமா? அதாவது எம்எல்ஏ ஆனோம், அமைச்சரானோம், அதோட சந்தோஷமான விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தோடைய அரசியல் கூட்டத்தில் பேசுறதா சந்தோஷமான விஷயம். இந்த எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி ஒரு மீட்டிங் போனா நிறைய புரோட்டோகால் இருக்கு, இப்படிதான் பேசணும். ஆனா பொதுச் செயலாளர் சொல்லிக்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தில் இந்த பேச்சில் புரோட்டோகாலே கிடையாது. நான் இங்கே அமைச்சராக வரல, எம்எல்ஏவா வரல, தமிழக வெற்றி கழகத்தோடைய தொண்டனா வந்திருக்கேன். அதனால திருப்பி எலெக்ஷன் முன்னாடி எப்படி பேசுவோமோ அப்படியே போக வேண்டிய நிர்பந்தம். என்ன நிர்பந்தம்? நம்ம 35% எடுத்து எந்த கட்சியும் கூட்டணி இல்லாம ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுக 30-40 கோடியிலிருந்து பெரம்பூர் தொகுதியில் 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி, எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் என் தொகுதியில 150 கோடி ரூபாய் செலவு பண்ணி, திருச்சியில 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி, 30 அமைச்சர்கள், 75 வருஷம் பெரிய கட்சி, ஆலமரம் முருங்கை மரம் எல்லாம் சொல்லி
பெரிய பிரம்மாண்டமா 26 கட்சியை கூட்டணியை உருவாக்கி பெரிய பெரிய மாநாடு போட்டு பெரிய பெரிய அறிவாளிகள் நம்ம செந்தில் பாலாஜி, நேரு, வேலு இப்படிலாம் ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி நம்மளை பார்த்து இவங்கெல்லாம் 10 தொகுதி ஜெயிப்பாங்களா, 15 தொகுதி ஜெயிப்பாங்களா அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டிமேட் பண்ணி தலைவர் அவர்களை பிரச்சாரத்துக்கு வரவே கூடாதுன்னு போலீஸ் முட்டுக்கட்டை போட்டு பர்மிஷனே கொடுக்காம நிப்பாட்டி தேர்தல் கமிஷன் எலெக்ஷனுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்த அந்த அம்மா நமக்கு பர்மிஷன் கொடுத்து அந்த 15 நாள்ல எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்க போய் அந்த 15 நாள்ல ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் போனதுக்கே 108 தொகுதினா, தம்பி இளவரசர் உதயநிதி அவர்களே, உங்க அப்பா ஸ்டாலின் பர்மிஷன் மட்டும் கொடுத்திருந்தா 59 தொகுதியில டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டீங்க. பெரம்பூர் தொகுதியில நாமினேஷன் பண்ணி ஒரே 1 மணி நேரம் குளத்தூருக்கு வந்தார், அதுக்கே நீங்க அவுட். கலைஞருடைய வாரிசு, 50 வருஷ அனுபவம் அப்படின்னு சொன்ன திமுக தலைமை இருக்கு. 1 மணி நேரம் எங்க தலைவர் வந்து 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர் தொகுதியில தோத்த கட்சி உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். எங்க கட்சியை பேசுறதுக்கு எந்த விதமான சொல்ல விரும்பல. முதல்ல வெற்றி பெற்ற நாங்க அமைதியா இருக்கிறோம். அமைதியா இருக்கிறோமா இல்லையா? இந்த 30 நாள் எங்கேயாச்சும் ஏதாவது தலக்கணம் வந்து நமக்கு துமுறு வந்து எங்கேயாச்சும் ஒரு கூட்டம் போட்டு நம்ம தலைவர் எங்கேயாச்சும் ஒரு கூட்டம் போட்டு ஏதாச்சும் பேசணுமா? நாங்க வெற்றி பெற்று நேரா நிர்வாகத்துக்குள்ள போயிட்டோம். 50 வருஷ பிரச்சனை, எங்க பார்த்தாலும் ஊழல், இதை தவிர எதுவும் தெரியல. அதை சரி செய்யறதுக்கு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா திருப்பி டெய்லி மீட்டிங் போட்டு நம்மளுடைய வெற்றியை வந்து ஒரு கேவலமா பேசுறது. தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி தமிழக வெற்றி கழகத்துக்கு அல்ல, தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி பெண்களுக்கான, இளைஞர்களுக்கான வெற்றி. அந்த வெற்றியை நீங்க கொச்சைப்படுத்தினா பெண்களை கொச்சைப்படுத்தியதா அர்த்தம். அப்ப அதுக்கு பதில் கொடுக்கணுமா வேணாமா? அதனால பொதுச்செயலாளர் அண்ணன்ட்டையும் எங்களுடைய தலைவர் அண்ணங்கிட்டையும் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு திருப்பியும் திமுகவுக்கு ஒரு பதிலடி கொடுப்போம். நான் திருப்பியும் சொல்லிட்டேன், அமைச்சரா வரல, தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டரா வந்திருக்கேன். தொண்டனுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இருக்கு. ஓகே. அப்ப அது ஒரு தொண்டன் என்ன நினைக்கன்னு பேசுற இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த வெற்றி ஏன் வரலாற்று ரீதியா இருக்கிறது? அதுல வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இளவரசர் உதயநிதி அவர்கள் சொல்றாரு, அதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சொல்றாரு, கவர்ச்சினால இந்த வெற்றி அடைஞ்சிருச்சு. அந்த கவர்ச்சி தானே வேணும்னு சொல்லிட்டு உங்களுடைய மகன் உதயநிதியை சினிமா காமிச்சிங்க. கவர்ச்சி வந்துச்சா? படிப்பும் வரல, சினிமாவும் வரல, ஏதாவது ஒண்ணு வரணும். கடைசியில் அரசியலும் வரல. நாங்க அப்பயே சொன்னோம், பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக கூடாது, மன்னர் ஆட்சியை ஒழிக்கணும், அதுதான் இந்த தேர்தல். சொன்ன மாதிரியே பெண்களும் இளைஞரும் மன்னர் ஆட்சியை ஒழிச்சிட்டாங்க. ஏன் மிகப்பெரிய வரலாறு தெரியுமா? அறிஞர் அண்ணா உருவாக்கிய இயக்கம், கலைஞர் 50 வருடங்களாக கட்டி காப்பாற்றிய இயக்கம், எந்த வருஷத்திலும் இல்லாத ஒரு வரலாறு. திமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வி ஏன் தெரியுமா? திமுக பல்வேறு தோல்விகள் தோத்திருக்கு, ஆனால் எப்பொழுதும் கலைஞர் தோல்வியற்றது அல்ல. திமுகவுடைய தலைவர் தோல்வி அடையல, முதலமைச்சராக இருந்து தோத்தது கிடையாது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தோல்வி எதனால் திருப்பியும் சிந்திங்க. நாங்க வெற்றியை பற்றி கொண்டாடல, 108 தொகுதியில ஜெயிச்சிட்டோம், மித்த தொகுதியில ஏன் தோத்தன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். எங்க தலைவருக்கு பதில் சொல்ல முடியாம நாங்க நின்றுட்டு இருக்கோம். நானும் பொதுச் செயலாளரும் அன்னைக்கு தலைவர் வந்து இன்னும் 10 தொகுதி இல்லையேன்னு இருக்கும் பொழுது 10 நாள் நானும் பொதுச் செயலாளரும் ஒட்டுமொத்த தொண்டர்களும் அழுதுட்டு இருந்தோம். ஐயோ, இன்னும் 10 தொகுதி இருந்திருந்தா எங்க அண்ணன் வந்து தலை குடிய வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு. அப்ப எங்களுடைய வேலையை அடுத்த நொடியிலிருந்து செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் வேலை செய்யணும், மக்கள்கிட்ட நம்பிக்கை உருவாக்கணும். தேர்தல் என்பது மக்களுடைய நம்பிக்கை, கவர்ச்சி அல்ல. தேர்தலுடைய வெற்றி கவர்ச்சி அல்ல, மக்களுடைய, பெண்களுடைய நம்பிக்கை.
இந்த நம்பிக்கையை உருவாக்குவது ஒரு தலைவனுடைய வேலை. அரசியல் என்பது மக்களுடைய நம்பிக்கையும் அன்பையும் உருவாக்குவது. அப்ப இந்த தேர்தலில் திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்தாரு. திமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் தோத்தாரு. ஒரு சாதாரண இளைஞர்களிடம் தோத்தார் திமுகவுடைய பொதுச் செயலாளர். அதற்கு அப்புறம் திமுகவுடைய பொருளாளருடைய மகன் தோல்வியுற்றார். அப்ப திமுகவுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளருடைய மகன் தோல்வியுற்ற ஒரே தேர்தல் 2026. இதை சாத்தியப்படுத்தியது எங்களுடைய தலைவர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள். இதை எந்த தலைவராலையும் செய்ய முடியல, எந்த தலைவராலும் செய்ய முடியல. இது கவர்ச்சிக்கானது இல்லை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்படி நினைச்சிருந்தா நினைச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்திலும் எங்களுடைய தலைவர் அவர்களையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 4 இளைஞர்கள் இருக்காங்க, அவ்வளவுதான். கட்சி கட்டமைப்பு இல்ல. கட்சி கட்டமைப்போட இருக்காங்களா? பூத் இருக்காங்களா? எலெக்ஷன் அன்னைக்கு 75,000 பூத்துல 75,000 பூத்துலயும் அதுலயும் பாதி பூத்துல 60% பெண்களோட பிஎல்ஐயோட 12 மணி வரைக்கும் அந்த மிஷின் லாரியில ஏற வரைக்கும் வெயிட் பண்ணி கவுண்டிங் ஏஜென்ட் வரைக்கும் இருந்தது தமிழக வெற்றி கழகம். முடிஞ்சா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களை சுத்தி இருக்கிற 10 பேரை வெளியே அமிச்சிட்டு ஃபீல்டு என்னன்னு போய் கத்துக்கோங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். இன்னொரு டேட்டாவையும் சொல்றேன். கிட்டத்தட்ட 6 மாவட்டத்தில் திமுக 6 மாவட்டத்தில் ஒவ்வொரு பூத்திலையும் 25 பேர் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஸ்டாலின் வருகிறார், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நுழைகிறார், பிஎல்ஏ மீட்டிங் போட்டாங்கன்னு. 6 மாவட்டத்தில் சில பூத்துகள்ல 10 ஓட்டு கம்மியா திமுக வாங்கியிருக்காங்க. உங்ககிட்ட பிஎல்ஏ ஓட்டு இருந்தா அட்லீஸ்ட் 25 ஓட்டு வாங்கியிருக்க மாட்டீங்க. அப்ப அவரை சுத்தி ஒரு பிம்பம், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றும் தெரியறது இல்லை, ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுறாங்க. இதெல்லாம் கவர்ச்சி. அதுக்கெல்லாம் காரணம் இன்ஸ்டாகிராம். இன்னும் ஒரு 75 வருஷ கட்சியோடைய ஒரு தலைவர் பேசுறாரு பாத்தீங்களா? தேர்தல் அரசியல்ல தோல்வியுற்றது காரணம் இன்ஸ்டாகிராம். அப்ப நம்ம ஒரு ஐடியா கொடுப்போம். அந்த இன்ஸ்டாகிராமோட ஓனர் பாம்பேல இருக்காரு, அவர் எடுத்துட்டு திமுக கட்சியில சேர்த்துக்கோங்க. Facebook ஓனர் எடுத்து திமுக கட்சியில் சேர்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் ஓனர் எடுத்து திமுக கட்சியில் சேர்த்துக்கோங்க. திருப்பி திமுக 200 தொகுதியில் ஜெயிச்சிரும். அந்த 200 சொல்லட்டும், அதான் நமக்கு நல்லது. எப்பயுமே 200 தொகுதியில் வெல்வோம், 200 தொகுதியில் வெல்வோம். மக்கள் சைபரை கட் பண்ணி 20 தொகுதியில் ஜெயிச்சிருவாங்க. அப்படிதான் அனுப்புவாங்க. இன்னும் ஒரு தோல்வியுற்ற பிறகு வெற்றி அடைந்த நம்பல் மக்களுக்கான திட்டங்கள்ல ஒவ்வொரு நாளும் முதலமைச்சருடைய கட்டளைப்படி, வழிகாட்டுதலின்படி போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மைக் இருக்குன்னு திடீர்னு இளைஞர்ல ஜென்சி மீட்டிங்கா. தேங்க்யூ தலைவா. விட்டா ரோடு பிளாக் ஆயிடும் நினைக்கிறேன். திடீர்னு ஜென்சி கூட்டம். இதே எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜென்சின்னு சொல்லும் போது அதுக்கு வேற பேர் வச்சுட்டாங்க. ஜென்சியா? இவங்களுக்கு எல்லாம் என்னப்பா தெரியும்? 15 வயசு பசங்க, ஸ்கூலுக்கு போக சொல்லுங்க பசங்களை. ஆனா இன்னைக்கு ஜென்சி கூட்டத்தை போட்டுட்டு அதுல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் 60 வயசு. மேடை பேசவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. பாவம் அந்த சின்ன பசங்க. அதுல இன்னொரு ரகசிய சொல்றேன். என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா நம்ம அறிவாலயம் பக்கம் ஜென்சி கூட்டம் போடுறாங்க, நாங்களும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறோம்னா ஒரு 1500 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு தட்டி வில்லிவாக்கத்துல நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரோடா ஒரு 20 பேரை கொடியை பிடிச்சி அமிச்சிட்டு இருந்தாங்க. அதுல பாதி பேர் பெண்கள். என் வண்டியை பார்த்துட்டு திடீர்னு கொடியை போட்டுட்டு லாஸ்ட் எலெக்ஷனுக்கு ஒரு நாள் மண்டி, அண்ணா ஒரு நாளைக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்கண்ணா, நான் அப்படி போயிட்டு வந்துடுறேன், ஓட்டு உனக்கு தானே. நான் அன்னைக்கே நினைச்சேன், வில்லிவாக்கத்துல திமுக கொடி வச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம பெண்களை காசு கொடுக்குறாங்கன்னு 2000 ரூபா கொடுக்குறாங்க, போயிட்டு வந்துடுறேன். நான் ஜென்சி கூட்டத்துல பாதி பேர் நம்ம கூட்டம். அண்ணா ஒரு 1500 ரூபா கொடுக்குறாங்க, நான் போயிட்டு வரேன். நான் சொன்னேன், போயிட்டு வாங்க தம்பி, உள்ள என்னதான் பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பிரச்சாரத்தை நடத்துற என்ஆர் இளங்கோ அவரு நம்ம முதலமைச்சர் பேரை சொன்ன எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் திமுக இருக்கக்கூடிய ஜென்சி கூட்டம். அதுல 4 சின்ன பசங்களை பேச வச்சுட்டு ஏதாவது நல்ல கருத்தா பேச வச்சா பரவாயில்ல.
அந்த பசங்க பாவம் காசு கொடுத்துட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு நாங்கள் எப்பொழுதும் யூபிஸாவே இருப்போம், நாங்கள் எப்பொழுதும் இந்த குடும்பத்தோட அடிமையாவே இருப்போம். இதை தூக்கி இருக்குதானே இங்க தலைவர் வந்தாரு, நாங்க வந்தோம். சோ இந்த மாதிரி இன்ஸ்டானால திமுக தோச்சுச்சு, இன்ஸ்டானால தோத்துட்டோம். திடீர்னு திமுக காரங்களாம் இன்ஸ்டாக்குள்ள போய் கண்ட பாட்டை பாடிக்கிட்டு இந்த மாதிரி திமுக வந்து ஒரு 4வது ஜெனரேஷன்ல இப்படி ஒரு அழிவை நோக்கி போகுமாங்கிறது எனக்கே வருத்தமா இருக்கு, பார்க்கவே பரிதாபமா இருக்கு. இவங்களை எதிர்த்து எப்படி பேசுறதுங்கிறதே இப்ப புரியல. அதுல அவங்க சொல்றாங்க, அதுல ஒருத்தர் வந்து யாரு, திமுக பொருளாளர் கூட பையன், அது ஒரு பண்ணையாரு, மன்னார்குடியில தோத்தவர், திமுகவை எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது சொல்லி சிரிச்சுக்கிறாரு. தம்பி, மன்னார்குடியில தோத்து நிக்கிறேன்னு ஒரு வருத்தம் இருக்கா? மன்னார்குடியில தோத்துட்டேன்னு ஒரு வருத்தம் இருக்கா? எந்த கொம்பனாலே அழிக்க முடியாதுன்னா நீங்களே தோத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்க. மன்னார்குடியில அவுட்டு, பொதுச் செயலாளர் அவுட்டு, தலைவர் அவுட்டு, இதுக்கு மேல என்ன கொம்பனால அழிக்க முடியாது? அதாவது அவங்க சொல்லிக்கிறாங்க, நீங்களாம் அழிக்க வேணாம், நாங்களே அழிச்சுக்கிறோம், நாங்களே பேசிக்கிறோம். அண்ணன் ஏராஜா வந்து பேட்டி கொடுத்தா போதும், செந்தில் பாலாஜி அண்ணன் வந்து பேட்டி கொடுத்தா போதும், மக்களே கடுப்பாயிடுவாங்க. கரூர்ல நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இறந்த பிறகு செந்தில் பாலாஜியும் அப்புறம் நம்ம நடிப்பு திலகர் திரு மகேஷ் அவர்களுமே உண்மையை சொல்லிட்டாங்க நடிச்சு. அன்னைக்கு எப்படி நடிக்க ஆரம்பிச்சாங்களோ இன்னைக்கு வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப எதிர்கட்சியாக நான் திருப்பியும் சொல்றோம், வெற்றி பெற்ற மமதையில் தமிழக வெற்றி கழகத்தில் நாங்க யாரும் பேசல. திமுக சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட வேண்டும். அவர்களுக்கான மரியாதையும் அவருக்கு மேல நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. ஆனால் எதிர்கட்சி மரியாதை செயல்படுறாங்க, நம்மளை பார்த்து கிண்டல் பண்றதும் கேலி பண்றதும் தலைவரை ஒருமையில பேசுறது இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் படிப்படியே வரல. ஏன் தோத்தாங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நானும் இந்த ஒரு 60 நாளா பார்த்துட்டு 30 நாளா பார்த்துட்டு இருக்கேன். யாராச்சும் ஒருத்தர் வந்து அது உண்மையை சொல்லுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். திமுக தலைவர் அவர்களும் சொல்லல, தான் மகன் இளவரசர் உதயநிதி அவர்களும் சொல்லல, அந்த கட்சியில யாருமே சொல்லல திமுக ஏன் தோத்துச்சுன்னு உண்மையா இது வரைக்கும் சொல்லல. நான் 2002 இருந்து இன்னி வரைக்கும் முரசொலியை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். கலைஞர் எழுதிக்கிட்டே இருப்பார் உடன்பரப்புல இருந்து, இன்னைக்கு வரைக்கும் படிக்கிறேன். திமுக பத்தி ஒவ்வொரு நொடியும் தெரியும், ஒவ்வொரு காலத்துல என்ன மாதிரி செயல்பட்டுக்கும் தெரியும். திரு கலைஞர் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி செயல்பட்டார்னு பார்த்தாலே கொஞ்சம் அறிவு வந்துடும். ஆனா சுத்தமா வரவே இல்லை. நேரா போய் மைசூர்ல உட்காந்துக்கிட்டு பிஜேபியோட எப்படி கூட்டணி போடலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, பையனும் மாப்பிள்ளையும். அப்ப இந்த கட்சியை ஆட்சியை ஒழிச்சது யாரு? அவங்கதான் ஒழிச்சது, அந்த குடும்பம் தான். தலைவர் சொன்னார் பாருங்க, திமுகவோட தோல்விக்கு உங்களுடைய குடும்பம் தான் காரணம், வேற யாரு காரணம்? அது செய்த தவறுகள் என்ன? அதை அனலைஸ் பண்ண வரல. அப்படி அனலைஸ் பண்ணாம வராது, நமக்கு ரொம்ப நல்லதுங்கிறத பதிவு பண்றேன். ஒருத்தர் ஏன் தோத்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த வெற்றி பெறத்துக்கு முயற்சி நடக்கும். இப்ப நம்ம 108 தொகுதியில ஜெயிச்சிட்டோம், 75 தொகுதி 2வது இடத்துல வந்திருக்கிறோம். அதுல 30-40 தொகுதி 5000 ஓட்டுகளை தோத்துருக்கோம், 2000 ஓட்டு 100 ஓட்டு 500 ஓட்டுன்னு தோத்துருக்கோம். இத பொதுச் செயலாளர் அவர்களும் நாங்களும் ஒவ்வொரு நொடியும் இனிமேல் தேர்தல் நடந்தால் தலைவர் 200 தொகுதியில கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து 234 தொகுதிக்கு நம்ம கடுமையா வேலை செய்யணும், கடுமையா வேலை செய்யணும்னு இப்பல இருந்தே வேலைய ஆரம்பிச்சிட்டோம். அதற்கு அரசாங்கத்திற்கு கூடிய திட்டங்கள் நேர்மையாக நடக்கணும். தலைவர் சொல்லிட்டாரு, அதை செஞ்சு காமிக்கணும். தலைவர் வழிகாட்டிட்டாரு, செஞ்சு காமிக்கணும். இதை தவிர எங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அப்ப தேர்தல் வெற்றி பிறகு இன்னும் சூழ்ச்சி நடந்துச்சு, அப்பயும் அவங்க திருந்தல. தமிழக வெற்றி கழகத்தில் அக்கா வந்தாங்களே, அதிமுக வந்தவங்க ஏன் வந்தாங்க? ரிசல்ட் வந்துட்டே இருக்கு. 7 மணிக்கு 108ஓட நிக்கிறோம், 10 மணி 108 நிக்கிறோம், 11 மணி 12 மணி கிடைக்கும், திருப்பி 108 நிக்கிறோம். நைட்டு 1 மணிக்கே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய மகன் உதயநிதி அவர்களும் அதுக்கப்புறம் இபிஎஸ் திரு பழனிசாமி அவர்களும் 2 பேரும் 1 மணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுறாங்க? நம்மளை பார்த்து குதிரை பேரம் நடத்துறான்னு நினைக்கிறேன், இவங்க யானை பேரம் நடத்திட்டு இருக்காங்க. நைட்டு உக்காந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து பிஜேபியோட சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரை முதலமைச்சர் உட்கார வைக்க கூடாது. இவ்வளவுதான் குறிக்கோள், வேற எந்த குறிக்கோளும் கிடையாது. புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உருவாக்கிய இயக்கம், அந்த அம்மாவை ஜெயிலுக்கு அமைச்சு எல்லா விதமான கடைசி வரைக்கும்
துன்பப்படுத்திய கட்சி திமுக. அந்த கட்சியோட திரு இபிஎஸ் அவர்கள் சேர்ந்து எப்படி முதலமைச்சரா உதயநிதி ஆவராரா இல்ல இபிஎஸ் ஆவராரா, இதுதான் ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. கடைசி வரைக்கும் இதுக்குள்ள எந்த வேலையும் முடியல. முடியாதனால நாங்கள் எதிர்கட்சியா இருக்கிறோன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. இது சொன்னது நம்ம இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் திரு பேபி அவர்கள், ஐயுஎம்எல் கட்சி திரு காதர் மோதின் அவர்கள், கூட்டணி கட்சிகள்லாம் கூப்பிட்டு இந்த ப்ரொபோசலை கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாம் வெளியே வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. ஏன்? அவங்க மத சார்பற்ற கொள்கையில் உறுதியா இருக்கிறாங்க. மக்களுடைய தீர்ப்பை உறுதியாக நம்பக்கூடிய இடத்துல தலைவர்கள் இருந்தாங்க. அப்ப காங்கிரஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண உடனே கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் விசிக தோழர்களும் அண்ணன் திருமாவளவர்களும் ஐயுஎம்எல் தலைவர்களும் ஆதரவு கொடுத்து தலைவர்கள் முதலமைச்சராக உட்கார்றதுக்கு மக்களுடைய தீர்ப்பை வணங்கி நமக்கு வந்து உதவி செய்யல, நம்மளோட சேர்ந்தாங்க. அதற்கு தான் தலைவர் மாநாடப்ப ஒன்று சொன்னார், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. அதுக்கு முன்னாடி நான் சொன்னதுக்காக தான் கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தலைவர் சொன்ன பிறகு ஃபர்ஸ்ட் நான் ட்வீட் போட்டேன், எஸ் இவர் சொல்றதா உண்மை அப்படின்னு. அவர் சொன்ன அந்த நொடி அன்றையிலிருந்து தேர்தல் முடிவு வரைக்கும் எல்லா கட்சியும் நம்மளுடைய தலைவரை பார்த்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணல. ஆட்சியிலும் பங்கு அதிகாரம் பங்கு, யாருமே வரலையே தலைவரை நோக்கி. இன்றைக்கு அது சாத்தியப்படுத்தினாரா இல்லையா? எங்களுடைய தலைவர் ஸ்ரீ ஜோசப் அவர்கள் சாத்தியப்படுத்தினாரா இல்லையா? இன்னும் அண்டர் எஸ்டிமேட். அவரு சொன்னா அது நடக்கும், இல்லைன்னா சொல்லவே மாட்டார். இன்னைக்காச்சும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த தேர்தலை சூழ்ச்சியெல்லாம் முடிச்சு முதலமைச்சர் ஆன பிறகு அடுத்த கேள்வி, 30 நாளுக்குள்ளேயே இவங்களுக்கெல்லாம் நிர்வாகம் தெரியுமா? இங்க பிரச்சனை அங்க பிரச்சனை. 50 வருஷத்துல இல்லாத ஒரு மிகப்பெரிய சாதனையை இன்னைக்கு முதல் அமைச்சரவையில் நான் பதிவு பண்ணேன். மாண்புமிகு முதலமைச்சர், நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு பெரிய சாதனையை செஞ்சிருக்கார். அது என்ன சாதனை தெரியுமா? தமிழ்நாட்டில் 34-35 டிபார்ட்மெண்ட்ல எப்பொழுதும் ஒரு 10 துறையில் அதிகமான ஊழல் நடக்கும். அதுல பொதுத்துறை, அது வந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறையா இருக்கட்டும், நெடுஞ்சாலைத்துறையா இருக்கட்டும், ஹவுசிங் போர்டா இருக்கட்டும், டிடிசிபியா இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், சத்துணவா இருக்கட்டும், உள்ளாட்சி துறையாகட்டும், எல்லா துறையிலும் திமுக என்ன ஆட்சிக்கு வந்திருந்தா டாரிஃப் போட்டிருப்பாங்க. என்ன டாரிஃப் தெரியுமா? பரவாயில்லைங்களா? ஓகே ஓகே, கொஞ்சம் ஓரமா வந்துருங்க, உள்ள வந்துருங்க, எல்லாரும் உள்ள வந்துருங்க. அண்ணா கொஞ்சம் எல்லாரும் உள்ள வர சொல்லிடுங்க. கொஞ்சம் எல்லாரும் உள்ள வந்துருங்க, எல்லாரும் உள்ள வந்துருங்க. அப்போ ஒரு டாரிஃப் போட்டிருப்பாங்க. ஆனா முதலில் வரலாற்றில் முதலமைச்சர் ஃபண்டு, முதலமைச்சர் குடும்ப ஃபண்டு, பார்ட்டி ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு ஒழிச்சது எங்களுடைய தலைவர் முதல்வர் அமைச்சர். இது யாரும் செஞ்சது கிடையாது. இந்நேரம் திமுக வந்திருந்தா ஒரு 10,000 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். அப்ப மக்களுடைய திட்டங்கள் போய் செயல்படுமா? செயல்படவே படாது. 50 வருஷ பிரச்சனையை 30 நாள்ல ஒழிச்சிருக்காரு. இது நீங்க யாருக்கிட்ட வேணாலும், மீடியா நண்பர்கள் சரி, யாருக்கிட்ட வேணாலும் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போங்க, இல்ல ஒரு வீடு கட்டணும்னா நீங்க ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் போங்க, டிசிசிபி போங்க, சிஎம்டிஏ போங்க. இந்த வசூலிச்ச கும்பல் எல்லாம் எல்லாம் வெளியே ஓட்டாங்க. டாஸ்மார்க்னு சொல்லிட்டு கடை பக்கத்துல டூப்ளிகேட்டா 100 கடை இருந்துச்சுன்னா 300 கடை டூப்ளிகேட் வச்சு ஓடிட்டு இருந்தாங்க திமுக காரங்க. ஏதாச்சும் ஒரு டூப்ளிகேட் கடை இருக்கா? இப்ப மட்டும் ஏன் இல்ல? ஏனால் காவல்துறை நிமிர்ந்து செயல்பட்டு இருக்கு. அந்த காவல்துறை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? எங்களுடைய முதலமைச்சருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. மிகப்பெரிய பிரச்சனை என்ன? இந்த 5 வருஷத்துல ட்ரக்ஸ் விட்டுட்டாங்க எல்லா தெருவிலையும். அப்ப அந்த ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க பெண்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கிறாங்க. இப்ப ட்ரக்ஸ் ஒழிக்கிறது தான் பெண்களுடைய பாதுகாப்புக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும். அப்ப அதுக்கான பணிகளையும் அதுக்கான திட்டங்களையும் ஒவ்வொரு நடியும் நல்ல காவல்துறை அதிகாரிகள் அப்பாயின்மெண்ட் பண்ணி ட்ரக்ஸை எப்படி ஒழிக்க போறோங்கிறதுல முழு தீர்வையா உட்கார்ந்துட்டு இருக்காரு எங்களுடைய முதலமைச்சர்.
இந்த 5 வருஷத்துல பெண்களுக்கு தெரியும் இந்த ட்ரக்ஸோடைய கலாச்சாரத்தை, கஞ்சாவோடைய கலாச்சாரத்தை தெரு தெருவா அலோ பண்ணது யாரு? திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தானே. அவரே பேட்டி கொடுத்தாரு. கடல் வழியா வருது, கஞ்சா எல்லாம் கடல் வழியா வருது. நான் அப்பயே சொன்னோம், கஞ்சா கடல் வழியா வருது, ஆனா ரோடு வழியா சேல் பண்ணும்போது உங்க காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உங்க எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, உங்க கவுன்சிலர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்ப 50 வருஷ பிரச்சனை, 5 வருஷம் கஞ்சா பிரச்சனை, ட்ரக்ஸ் பிரச்சனை. இத 30 நாள்ல சரி செய்யறதுக்கான ஆய்வை மேற்கொண்டு அதுக்கான அதிகாரிகளை அப்பாயின்மெண்ட் பண்ணி கீழே இன்ஸ்பெக்டர் வரைக்கும் மாற்றுதல் உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய பிளான் தலைவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க 5 வருஷம் இருந்தீங்க, ஒவ்வொரு தெருவும் கஞ்சா அலோ பண்ணீங்க. கஞ்சா அடிக்கிறவங்க என்ன பண்றாங்க? பெண்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கிறாங்க, பாலியல் பலாத்காரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நடந்த எல்லா பாலியல் பலாத்காரமும் கஞ்சா அடிச்சவங்களும் போதை பழக்கத்துல உள்ளானவங்க தான் அடிச்சிருக்காங்க. அப்ப இந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையை இந்த போன 5 வருடம் உருவாக்கி இருக்காங்க. என்றைக்காச்சும் இளவரசர் உதயநிதி அவர்களே இந்த கஞ்சா பிரச்சனைக்காக ஒரு ரிவ்யூ போட்டிருப்பீங்களா? நீங்க துணை முதலமைச்சரா இருக்கும் பொழுது இளைஞர்களுக்கான கட்சியா இருந்தீங்க, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தீங்க, நீங்க போட்டீங்களா? ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் முதல்ல என்ன கூப்பிட்டு சொன்ன தலைவர் என்ன சொன்னாரு? எல்லா இடத்துலயும், சென்னை முதல் எல்லா இடத்துலயும் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் கட்டுங்க, எந்த இளைஞர்களும் கஞ்சா பழக்கம் போவோம், விளையாட்டை வந்து ஊக்கப்படுத்துங்க. எவ்வளவு பட்ஜெட் ஆனாலும் பரவாயில்ல. முதல் மீட்டிங் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்னா சும்மா ஒரு 300 கோடி ரூபாய் பட்ஜெட் கிடையாது. எல்லா இடத்துலயும் ஸ்போர்ட்ஸ் உருவாக்குங்க, பெண்களை ஸ்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம், செயல் உட்கார்ந்து இருக்கோம். எந்த அமைச்சரும் 1 ரூபாய் காசு வாங்கல. தைரியம் இருந்தா ப்ரூவ் பண்ணுங்க. இளவரசர் உதயநிதி அவர்களை தைரியம் இருந்தா ப்ரூவ் பண்ணுங்க. தைரியம் இருந்தா உதயநிதி அவர்களை ஒரு பிரஸ் மீட் வச்சு நான் இன்னைக்கு சொல்றேன், தைரியம் இருந்தா எதிர்க்கட்சி தலைவரா நீ உட்கார்ந்துருக்கீங்களா? ஆனா நமக்கு ஒரு குறிக்கோள் வச்சுக்கணும். மன்னர் ஆட்சியில பிறப்பால முதலமைச்சர் உருவாகக்கூடாதுன்னு நினைச்சோம். இனிமேட்டு எதிர்க்கட்சி தலைவரா உருவாகக்கூடாது, அதையும் கொஞ்சம் ஒழிச்சு விட்டுருந்தோம். ஜெயிச்சு முடிச்ச ஒரு 59 ஜெயிச்சுட்டு எதிர்கட்சி தலைவரை ஆக்கிட்டாங்க அவங்க அப்பா. திருந்தா திமுக சட்டமன்றத்துக்கு வரவே வராத போன தாட்டி இருந்த துணை முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர். ஏன் தெரியுமா? எதிர்கட்சி தலைவர்னா கேபினெட் ரேங்க், கவர்மெண்ட் வீடு கொடுத்துரும், கார் கொடுத்துரும், எல்லாம் ஒரு பேரு கிடைச்சிரும். வாங்க சட்டசபைக்கு வாங்க, வெயிட் பண்றோம், நீங்க என்ன பேசுறீங்கன்னு நாங்களும் பார்க்கிறோம். அப்ப 5 வருஷத்துல ஒரு பாலியல் பலாத்காரம் திரு உதயநிதிகள் போனதே கிடையாது, ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டது கிடையாது, ஒரு கஞ்சா சேல்ஸுக்கு ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டது கிடையாது. இன்றைக்கு தைரியம் இருந்தா இளவரசர் உதயநிதி அவர்களே ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எங்களுடைய ஆட்சியில திரு நேரு அவர்கள் துறையை சுத்தமா வச்சிருந்தாரு, திரு வேலு அவர்கள் ஒரு காந்தியவாதி, நெடுஞ்சாலை துறையிலும் பீட்டர் திருடவே இல்லை, திரு செந்தில் பாலாஜிகள் மின்துறையிலையும் 10 ரூபாய் டாஸ்மார்க் சாரி அந்த 10 ரூபாயை திருடி எங்களுக்கு எல்லாம் மேல கொடுக்கவே இல்லை. திரு செந்தில் பாலாஜி திட்டவே கூடாது, அது தப்பு. செந்தில் பாலாஜி திருட சொல்லி அந்த பணத்தை எடுத்து போய் கொடுத்தது யாரு? உங்களுடைய மருமகனுக்கும் உங்களுடைய மகன் உதயநிதி அவர்களுக்கும் பங்க பிரிச்சுக்கிட்டது யாரு? திரு மு க ஸ்டாலின் தன்னுடைய மகனுக்கும் மருமகனுக்கும் பங்க பிரிச்சுக்க கொடுத்து விட்டாரு. அப்ப இந்த அமைச்சர்கள் எதுக்காக வச்சிருந்தாங்க? ஊழல் செய்யறதுக்காக மட்டுமே வச்சிருந்தாங்க. அதனாலதான் 30 மினிஸ்டர்ல 15 மினிஸ்டர் சாதாரண ஏழையா இருந்தக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள்கிட்டையும் சாதாரண எங்க சகோதரிகள்கிட்டையும் எங்க தோத்து போயிருக்கீங்க. திருப்பூர்ல ஒரே ஒரு ஓட்டுல ஒரு அமைச்சர் தோத்தாரு. அவருடைய பின்புலம் யார் தெரியுமா? ஒரு சாமானிய இளைஞன். சொன்னாங்களே இளைஞரால என்ன புரட்சி உருவாக்க முடியும்னு. இட்ஸ் யூத் ரெவல்யூஷன் அண்ட் உமன் ரெவல்யூஷன். அதை உருவாக்குறது எங்க தலைவர். அப்ப சாமானியன் ஒரு பெரிய அமைச்சரை 100 கோடி ரூபாய் செலவு பண்ற தூக்கி எறிஞ்சார்னா, உள்ளபடி சொல்றேன், பெரியார் உயிரோடு இருந்திருந்தால் எங்கள் தலைவரை கட்டி அணைத்திருப்பார். திரு அண்ணா அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் கட்டி அணைத்திருப்பார். ஏன் தெரியுமா? அவரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அதுக்கு முன்னாடி பிரச்சாரம் எல்லாம் விஜய் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வேட்பாளரா சொல்லும் பொழுது என்னுடைய ஐடென்டிட்டியை நான் ஏன் மறைக்கணும்? என்னுடைய பெயர் திரு சி ஜோசப் விஜய்னு சொல்லும் பொழுது அங்க மதவாதத்தை ஒழித்தார். தமிழ்நாட்டில் மதவாதத்தை ஒழித்தாங்க. தமிழக மக்கள் இந்த மதமா அந்த மதமான்னு பார்க்கல, ஒரு நல்ல தலைவர், ஒரு நல்ல மகன் வேணும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஜாதியும் ஒழிச்சிட்டார். இந்த ஒவ்வொரு வேட்பாளர் இந்த ஜாதியா அந்த ஜாதியா பார்க்கவே இல்லை. இது விஜய் அவர்கள் முதலமைச்சரா வரணும், என் பிள்ளைக்கு நான் ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு ஜாதியை ஒழிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. 40 கோடி ரூபாய் செலவு பண்ண திமுகவையும் 25 கோடி ரூபாய் செலவு பண்ண அதிமுகவையும்
தூக்கி எறிஞ்சு தமிழக வெற்றி கழகத்துடைய சாதாரண மகன்களையும் மகள்களையும் தத்தெடுத்தாங்க நம்மளுடைய பெண்கள். இது சாதாரண வெற்றி இல்லை திரு உதயநிதி அவர்களே, உங்களுக்கு அது புரியாது. ஏன்னா பிறப்பால நீங்க எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட்டீங்க. என்னைக்குமே கிரவுண்ட் பாலிடிக்ஸ் உங்களுக்கு புரியவே புரியாது. கேலி பண்ண தெரியும், கிண்டல் பண்ண தெரியும். இந்த நல்ல பணக்கார பசங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல ஓடும் போது ஒரு பையன் ஷூ இல்லைன்னா பார்த்து கிண்டல் பண்ணுவான். அவன் நல்லா ஷூ போட்டிருப்பான். ஷூ போடுறவங்க ஓட தெரியாது, வெறும் காலால ஓடுவாங்க தெரியுமா, அவன் தான் ஜெயிப்பான். அதுதான் தமிழக வெற்றி கழகம். ஆர்கே நகர் என்பது என்ன? இந்த அளவுக்கு 60% ஸ்லம்ஸ் இருக்கக்கூடிய குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியா. ஆனால் இன்றைக்கு நீங்க சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்கீங்களே, இன்னைக்கு அமைச்சராக இருக்கீங்களே, அவர் சாதாரணம் அல்ல, நிதி அமைச்சர். எங்களுடைய தலைவர் நிதி அமைச்சராக உட்கார வச்சிருக்காரு. தமிழ்நாட்டிற்குள்ளே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பணம் போடணும், அவருடைய சைன் வேணும். அப்ப 5 வருஷம் கழிச்சு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணா சொன்னாரு தலைவர் வருவாருன்னு, திருப்பியும் சொல்றேன், தலைவர் எல்லா தொகுதிக்கும் வருவாரு. மக்களை பார்க்க வரல, ஒவ்வொரு திட்டங்களும் திட்ட பணிகள் முடிஞ்சு தொடங்கி வைக்க வருவார். குடிசைகளை தூக்கி எறிஞ்சு ஒரு வீடு கட்டும் போது வருவார். ஒரு கல்யாண மண்டபம் கட்டிட்டு ஒரு ஏழை ஒரு சாதாரண பெண்ணு ஐயோ கல்யாணம் மண்டபம் கட்ட காசு இல்லைன்னு நினைக்கும் போது கவர்மெண்ட்ல ஒரு பெரிய கல்யாணம் கட்டி நீ போய் கல்யாணம் பண்ணுமான்னு கல்யாண மண்டபம் திறக்க வருவார். இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் திறக்க எங்களுடைய தலைவர் வருவார். அதுதான் அவருடைய குறிக்கோள். வெறும் கையோட வரவே மாட்டார் இன்னுமேட்டு. அப்ப திமுகவுடைய தோல்வி அவங்க என்னைக்கும் நினைச்சு பார்க்கவே மாட்டாங்க. திருப்பி நம்மளை கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு அண்டர்ஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட ரீசெண்டா உள்ளாட்சி துறையில ஜெயிச்ச எல்லா திமுக மேயர்களும் நகராட்சி தலைவர்களும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சப்போர்ட் பண்றதே கிடையாது. வேணுக்குனவே எந்த பணியும் செய்ய விடாம, குப்பல்ல விடாம, தண்ணி பிரச்சனை வந்து வேணுக்குனே பண்றாங்க. இந்த கவர்மெண்ட் கெட்ட பேர் கிடைக்கணும். அதை நான் பதிவு பண்ணிடுறேன். திமுக கெட்ட சிந்தனை என்ன தெரியுங்களா? இன்றைக்கும் மேயரா நகராட்சி தலைவரா சேர்மனா உட்காந்துக்கிட்டு ஊழல் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதை கிளீன் பண்ணியாச்சு. ஆனா எந்த வேலையும் செய்ய விடாம மாண்புமிகு முதலமைச்சர் கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு, அமைச்சர் கெட்ட பேர் சொல்லிட்டு, இந்த உள்ளாட்சி துறையில எந்த குப்பை எடுக்க விடுறதில்ல, தண்ணி விடுறது இல்ல, கரண்ட்டை வேணுங்கனே கட் பண்றது, இதெல்லாம் செய்து யார் தெரியுமா? திமுகவுடைய உள்ளாட்சியில் கூடிய மேயர்கள். அதோட வெளிப்பாடு என்ன தெரியுமா? 108 தொகுதியில நம்ம ஜெயிச்சோம். எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. முதலமைச்சர் குடும்பம் எனக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா ஒரே ஒரு வெற்றி வந்து எனக்கு கண் கலங்கினேன். நான் இன்னும் அந்த சகோதரிகிட்ட நான் பேசக்கூட இல்லை ஜெயிச்ச பிறகு. அது யாருன்னா, நான் பொதுச்சாளர்கிட்ட சொல்லியிருப்பேன், நம்மளுடைய திருவிக நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி அக்கா. தலைவர் தேர்ந்தெடுத்துட்டாரு வேட்பாளரா. நான் அண்ணன் கேட்டேன், அப்ப அண்ணே 8 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க, ஒவ்வொரு தெருவா நடந்து போகணுமே, அவங்க போவாங்களாண்ணே, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் அப்பயே சொன்னேன், அண்ணா ஏன்னா அந்த கஷ்டப்படுத்துறீங்க, வேணா ஜெயிச்ச முடிச்ச பிறகு நம்ம வந்து தலைவர்கிட்ட சொல்லி, நீங்க தலைவர்கிட்ட சொல்லி இன்னொரு போஸ்டிங் கூட கொடுத்துடலான்னு. அதுக்கு அந்த அக்கா வந்து தலைவர்கிட்ட சொன்னாங்க, பொதுச்செயலாளர் சொன்னாங்க தலைவர்கிட்டையும், 8 மாச குழந்தை இல்ல, 9 மாச குழந்தை இல்ல, தலைவரே நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, நான் நடந்து என் குழந்தையோட போறேன், என் குழந்தை பிறக்கும் பொழுது நீங்க முதலமைச்சரா இருப்பீங்க. எவ்வளவு உணர்வு பூர்வமான இயக்கம், எவ்வளவு உணர்வுபூர்வமான இயக்கம். பெண்கள் தலைவர் மீதும் சரி கட்சி மீது எவ்வளவு உணர்வுபூர்வமாக அன்பாக நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இயக்கம். ஒரு அம்மாவுக்கு பெரிய விஷயம் என்னங்க, தன்னுடைய குழந்தைங்க, அந்த குழந்தையும் பாதுகாத்து நடந்து நடந்து எம்எல்ஏ ஆன எங்க சகோதரிய ஒரு ஃபங்க்ஷன்ல நம்மளுடைய மேயர் அக்கா ஒரு கேண்டலை கொடுக்க கூடாம, நாங்கள் இதுவரைக்கும் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல கட்சியை பார்த்தது கிடையாது. எங்க தலைவருடைய வளர்ப்பு நாங்கள் அப்படி யாரையும் அவமரியாதைப்படுத்துறதோ, யாரையும் வந்து மாற்று கட்சியை நினைச்சது கிடையாது. எல்லாருக்குமான மரியாதை கொடுத்துருக்கோம். ஆனா ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல புரோட்டோகால் படி சட்டமன்ற உறுப்பினர் மேயருக்கு அப்புறம் இருக்க வேண்டியது, ஒரு கேண்டில் கூட கொடுக்காம, மேயருங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் எங்க வந்தா திமுகங்கிற ஒரு அகங்காரம் இருக்குல்ல, அந்த அகங்காரம் எங்க வந்துச்சுன்னா பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சரா உருவாக்கினாங்கல்ல திரு மு.க. ஸ்டாலின், தன்னுடைய இளவரசர் உதயநிதி கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் இருக்குல்ல, அந்த துமுறு இருக்குல்ல, இன்னொரு ஆளுங்கட்சி நினைக்கக்கூடிய துமுறு இருக்குல்ல, அந்த திமுறை உடைக்கிறதுக்கு நாங்க திருப்பி திருப்பி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இது வரைக்கும் நாங்க பதில் சொல்லல. எப்ப எங்களுடைய சகோதரி பல்லவி அக்காவை நீங்க அவமானப்படுத்துறீங்களோ, திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். ஒரு சாதாரண தொண்டனா இங்க இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் சேலஞ்ச்.
இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர், ஒரே ஒரு மேயர். இதே சென்னையில டெபாசிட் வாங்குறீங்களா இல்லையான்னு பாருங்க. எங்களுடைய தேர்தல் வேலையை நேத்தே ஆரம்பிச்சிட்டோம். எங்க அவமானப்பட்டார்களோ, எங்களுடைய பல்லவி சகோதரி எங்க அவமானப்பட்டார்களோ அந்த நொடியே நாங்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு பதில் கொடுக்கிறதுக்கு அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரே ஒரு மேயர் ஜெயிச்சிருங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன், நீங்க திமுகனா யாரால அசைக்க முடியாதுன்னு. ஒரு மேயர். இது நேரடியா எதிர்த்து ஸ்ட்ரெயிட்டா நெத்திய பார்த்து பின்னாடி பார்த்து பேசுறது இல்ல. உதயநிதியோட முகத்துக்கு நேரா என் கையோடைய சுண்டு விரல் வச்சு காமிக்கிறேன். ஒரு மேயரை நீங்க ஜெயிச்சு காமிச்சிருங்க. ஏன் இந்த கோபம் வருதுன்னா, சாதாரண தலித் குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த எங்க சகோதரி 8 மாத கர்ப்பிணி பெண்ணா இருந்து நடையா நடந்து ஜெயிச்சு முடித்த 30 நாள்ல டெலிவரி பண்ண எங்க அக்காவை குழந்தைய வீட்டுல வந்துட்டு அரசு நிகழ்ச்சி எங்க தலைவர் எதுவும் நினைச்சு கூடாதுன்னு வந்த ஒரு பெண்ணை எங்க சகோதரி அவமானப்படுத்திட்டீங்களா, அங்கிருந்து எங்களுடைய கோபம் உருவாயிருச்சு. திமுக எந்த காலத்திலும் பெண்களை மதிக்காதற்கு இங்க இருக்கக்கூடிய மேயர் அவர்களே சாட்சி. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை மதிக்காத காரணம் திமுகவுடைய வளர்ப்பு, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி, திரு உதயநிதி அவர்களுடைய கேவலமான சிந்தனைகள். இதுல இருந்து நீங்க கட்டமைப்பை மாத்தலனா எந்த காலத்திலும் ஜெயிக்க முடியாது. அப்படின்னே சொல்றேன், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் கலைஞர் குடும்பத்துடைய கடைசி முதலமைச்சர். எழுதி வச்சுக்கோங்க, கடைசி முதலமைச்சர். இன்னொரு முதல்வர் கருணாநிதி குடும்பத்திலிருந்து உருவாக முடியவே முடியாது. தமிழக மக்கள் எங்களுடைய தலைவர் இருக்கிற மாதிரி உங்க கருணாநிதி குடும்பத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் உருவாக முடியவே முடியாது. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளை அசிங்கமா பேசுறது, அசிங்கமா காங்கிரஸ் அசிங்கமா பேசுறது. அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க கிட்ட சொல்லிட்டு போலையாம், பர்மிஷன் கேட்டு போலையாம். இதுதான் பண்ணையார் மனத்தாண்மை. அவங்க ஒவ்வொரு கட்சி உயர்நிலை பொலிக்குள் போட்டு மக்களுடைய தீர்ப்பை வரவேற்று சப்போர்ட் பண்றாங்க காங்கிரஸ். அதுல அதிகப்படியான விமர்சனம் எங்க தெரியுமா, விசிகே தலைவரை பார்த்து, இன்னொன்னு ஐயுமல் தலைவரை பார்த்து. நான் ஒண்ணு பதிவு பண்றேன், 35% வந்து நம்ம தனியா எடுத்தோம். 30 கோடி செலவு பண்ணல, கூட்டணி கிடையாது, தலைவரை பிரச்சாரம் பண்ண உள்ள. நம்மளுடைய வேட்பாளர்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்ப பெண், ஏழ்மையில இருந்து வந்தவங்க இளைஞர்கள். நம்ம 35% எடுத்துட்டோம். 31% திமுக. எப்ப 26 கட்சி கூட்டணியோட 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி 30 அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரச்சாரத்துக்கு பண்ணி 31% எடுத்துட்டு அதுல திமுக மட்டும் 23, 24, 25% மேல எடுக்கல. அப்ப 26 கட்சி கோடு ஓட் பேங்க் வச்சுக்கிட்டு 31% எடுத்தது தோல்வி கிடையாதான். நம்மளுடைய வெற்றி வந்து நிலைச்சு நிக்காதான். அவங்க அப்படியே நினைக்கிட்டோம், திமுக அப்படியே நினைக்கிட்டோம். நம்ம 35 அடுத்து 55% வேலை பார்ப்போம். அதுதான் நம்மளோட அடுத்த குறிக்கோள். அப்ப விசிகே பார்த்து சொல்றாங்க, எங்களை மதிக்கவே இல்லை, எங்கிட்ட சொல்லாம போயிட்டாங்க. அதாவது இந்த மாமன்னன் படம் வருது பார்த்திருக்கீங்களா? மாமன்னன் படம் ஒன்று பார்த்திருப்பீங்க. அதுல அந்த புள்ள தான் நடிச்சிச்சு. அதுல வடிவேலு சேர்ல உட்கார வைப்பார். அதாவது அதுல என்ன கருத்து தெரியுமா, அவர் வந்து ஒரு தலிதா இருப்பார், ஆனா எம்எல்ஏவும் இருப்பார். அந்த ஆளக்கூடிய ஒரு வர்க்கம் நம்ம உதயநிதி மாதிரி முன்னாடி உட்காரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கோம். அந்த சேருங்கிறது ஒரு அதிகாரம். அம்பேத்கர் என்ன சொல்லுவாருன்னா, தீண்டாமை என்பது என்னன்னா, ஒரு சாமானியன் ஒடுக்கப்பட்டவன் அதிகாரத்துக்குள்ள வரணும்னு நினைக்கும் பொழுது ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய மனப்பான்மை, நீ எல்லாம் அதிகாரத்துக்கு வரலான்னு ஒரு எண்ணம் வரும். பாத்தீங்களா, நீ ஒரு பெண், நீ எல்லாம் எம்எல்ஏ ஆகலாமா, நீ ஒரு பெண், நீ எல்லாம் மினிஸ்டர் ஆகலாமா, நீ ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய மகள், ஒரு விவசாயியோட குடும்பத்துல வந்தவங்க, நீ எல்லாம் எம்எல்ஏ ஆகலாமா, நீ எல்லாம் எம்எல்ஏ ஆகலாமான்னு இந்த பணக்காரர் உட்காந்துக்கிட்டு இந்த உதயநிதி மாதிரி இருக்கக்கூடிய பிறப்பால் அதிகாரத்தில் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்ப நம்மளுடைய தலைவர் ஆட்சியில் பங்கு அதிகாரம் சொன்ன மாதிரி, அம்பேத்கர் சொன்ன மாதிரி அதிகாரத்துக்குள்ள நீ வரணும்னா ஒரு ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க குரல் கொடுப்பாங்க. அந்த மாமன் படத்தோட சீன் அப்படிதான் இருக்கும். அப்படி வந்து உக்காரலாம் நினைக்கும் பொழுது அந்த ஒரு வில்லனா இருக்கக்கூடியவர், ஆதிக்க மைண்ட் செட் இருக்க ஒருவர், நீ எல்லாம் உட்காரக்கூடாது என் முன்னாடி,
உக்காந்தா அவனை அடிப்புன்னு சொல்லக்கூடிய மனநிலை தான் இப்ப திமுக. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய குறிக்கோள் என்ன? அந்த கட்சி அதிகாரத்துக்கு வரணும். திமுகவுக்கு வந்து காலம் முழுசும் அடிமையா இருக்கிறது அவங்களுடைய குறிக்கோள். அப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது என்ன பண்ணிருக்கணும்? திமுக ரொம்ப சந்தோஷமா அமைச்சர்ல பங்கெடுத்து உங்களுடைய மக்களுக்கு சேவை செய்யுங்க. இதுதானே ஒரு மனப்பான்மை, நல்ல மனப்பான்மை. அந்த எண்ணம் வரல. அவங்க அதிகாரத்துக்குள்ள போயிட்டாங்களாம். உடனே கேவலமா அந்த தலைவரை பேசுறது, அந்த கட்சி தொண்டர்களை பத்தி பேசுறது. அதுக்கப்புறம் ஐயுமுல் தலைவர், அவருக்கு 90 வயசு ஆயிடுச்சு. இவங்களோட 60 வருஷம் கூட்டணியில் இருந்தாங்க. காங்கிரஸோட கேரளாவில் இருக்க தலைவருக்கு ஒன்று சேர்ந்ததுனால இங்க நீங்க ஜனநாயக சக்தி கூட டிவிக்கோட சேர்ந்துக்கோங்க, அமைச்சர்களை பங்கெடுத்துக்கோங்க. இஸ்லாமிய தோழர்கள் ஒரு கட்சியாக காகிதம் இல்லத்துக்கு அப்புறம் அமைச்சரவையில் பங்கெடுத்ததே கிடையாது. இவங்க சும்மா பேருக்கு கட்சியில் ஒரு 2 அமைச்சரை போடுவாங்க, எந்த விதமான அதிகாரம் கொடுத்ததே கிடையாது, சும்மா பேரு கொடுப்பாங்க. அப்ப ஐயுமல் கட்சியோட குறிக்கோள் என்ன? 60 வருஷம் 75 வருஷம் கட்சி, அவங்க ஒரு அமைச்சர் ஆகணும்னு நினைப்பாங்க. அப்ப நம்மளுடைய தலைவருடைய வெற்றி எங்க தெரியுமா முழுமை பெறுது? அவர் சொன்னார், பதவியேற்று முடியும் பொழுது ஐஎம்எல்லுடைய மினிஸ்டரும் விசிகேவுடைய மினிஸ்டர் திரு வன்னியரசு அவர்களும் பதவியேற்று முடிச்ச உடனே தலைவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தலைவரை பார்த்து, நான் முதலமைச்சர் ஆன உடனே சந்தோஷம் இல்லைங்க, இன்றைக்கு தான் என் மனசு நிறைவடைதுன்னு சொன்னார். இந்த மனப்பக்குவம் 75 வருஷம் கட்சியா இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு இல்லையே. இங்க தலைவர் நினைச்சிருந்தா ஐஎம்எல் கொடுக்க வேணாம், நம்ம கட்சியில இருந்து ஒருத்தர் கொடுத்திருக்கலாமே. விசிகே கடைசி வரைக்கும் நாங்க வெளியிருந்து ஆதரவு கொடுக்கிறோம், மினிஸ்டர் வேணான்னு சொன்னாங்க. எங்க தலைவர் சொன்னாரு, நீங்க 40 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கீங்க, நீங்க தயவு செஞ்சு அமைச்சரவைக்குள்ள வந்துருங்க. ஏனென்றால் வன்னியரசுடைய அமைச்சருங்கிறது வன்னியரசுக்கான அமைச்சர் இல்ல, ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கான அமைச்சர் அப்படின்னு சொன்னது எங்களுடைய தலைவர். ஐஎம்எல்லுடைய அமைச்சர் ஒரு கட்சிக்கான பிரதிநிதித்துவம் இல்ல, இஸ்லாமிய சகோதரர்களுக்கான பிரதிநிதித்துவம் சொன்னது எங்களுடைய தலைவர். இந்த மனப்பக்குவம் 75 வருஷம் இந்த அரசியல் கட்சிக்கு உங்களுக்கு இல்லையே. யாருக்கு அரசியல் தெரியல? யார் அரசியல் புரிஞ்சுக்கிட்டு இருக்கா? எங்களோட தலைவருக்கு புரியக்கூடிய அரசியலும் பக்குவமும் அன்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு இல்லையே. ஏன்னா சுயநலம், தாம் மகள் மட்டுமே சம்பாதிக்கணும், தாம் மக மட்டுமே முதலமைச்சர் ஆகணும், கழகம்னா குடும்பம், குடும்பம்னா கழகம், இப்படியே பேசிக்கிட்டே இருங்க, கட்சி ஒளிஞ்சிரும். இது மட்டும்தான் காரணம். இந்த டயலாக் பேசிக்கிட்டே இருங்க, வாழ்க்கை ஃபுல்லா கட்சி ஒளிஞ்சிரும். அப்ப தலைவருக்கு இருக்கக்கூடிய முதிர்ச்சியும் பொறுமையும் அன்பும் இல்லையே. இப்ப தெரியுதா கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் வந்து நம்ம கூட சேர்ந்தாங்கன்னு? நம்பிக்கையும் தன்னுடைய பிரதிநிதித்துவமாக சேர்ந்தாங்க. அப்ப புதிய அரசியல் உருவாகிருச்சு. நமக்கு எதிரி இருக்காங்க பேசணும்னா தலைவர் சொல்லக்கூடிய வழியில் நாம் உண்மையான நிர்வாகத்தை உருவாக்குவோம். ஊழல் இல்லாத நேர்மையான உலகம், பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் எப்போதும் தலைவர் கொடுப்பார். அதனால திமுகவுக்கு அதிகமான பதில் சொல்றதோட இதோட பேசி முடிச்சுட்டு நிர்வாகத்துக்கான பணிகளை நம்ம செய்வோம். தமிழக மக்களுக்கு நாங்க பதிவு பண்றது என்னன்னா, 1 வருஷம் பாருங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மிகப்பெரிய மாறி இருக்கும். ஒரு பெரிய நிர்வாகத்தை மாத்திருப்பார் எங்களுடைய தலைவர். சோ ஆர்கே நகருடைய மக்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். ஒரு நல்ல எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து அண்ணன் கிட்ட நான் எப்பவுமே சொல்லுவேன், அண்ணன் 40% 50% மக்கள் இன்னும் குடிசையில் வாழ்றாங்க, நம்மளுடைய தலைவர்கிட்ட சொல்லி ஒரு வீடை கட்டி கொடுப்போம், சிமெண்ட் வீடுல இருக்கட்டும், சாதாரண மக்கள் எல்லாரும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி ஒரு வீடு இருக்கட்டும், நல்ல கல்வி இருக்கட்டும்னு கண்டிப்பாக நிதித்துறை அமைச்சராக இருக்கவர் கண்டிப்பாக செய்வார். அவர் ஊழல் செய்ய வரல, காசு சம்பாதிக்க வரல. நாங்க எல்லாரும் சரி ஆதவர்ஜுனா காசு சம்பாதிக்க வரல, எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு ஏன் என் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள்லாம் வந்து எனக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணாலும் தனி மனிதனாக வந்து தலைவரோட சேர்ந்த பிறகு மக்கள் தான் சொல்லிட்டு கடைசி முழுசும் வாழ்க்கை முழுசும் வந்து தலைவரோட வந்து இணைஞ்சு மக்கள் பணியாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு பெரிய அரசியல், புதிய அரசியல் உருவாயிருச்சு. அது மக்களுக்கான அரசியல். தலைவர் எவ்வளியோ நாம் அம்பளி. தலைவர் எவ்வளி போவார்னா மக்களோட வழியில தான் தலைவர் இருப்பார், மக்களுடைய சிந்தனைகள் தலைவர் இருப்பார். பெண்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக செய்வாருங்கிறத சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப திருப்தியா இருக்கு. இதே மேடையில 45 நாளுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சார சூழ்நிலை இருந்து இன்றைக்கு உங்க முன்னாடி ஒரு நம்பிக்கையோட, நீங்க கொடுத்த ஒரு நம்பிக்கையோட பயணிக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ.